போதைப் பொருளை கடத்துபவர் முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டியனாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவன் மனுஷனே கிடையாது. இந்த விஷயத்தை ஒரு தனிநபர் செய்துவிட முடியாது. இதற்கு மிகப்பெரிய ஒரு கேங் இருக்கணும். அந்த கேங் சாதாரண கேங்காக இருந்துட முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் படைத்த இன்ஃப்ளூயன்ஸான கேங்காக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் தொடர்பு இருக்குன்னு சொன்னா, சரி அமீருக்கும் சூர்யாவுக்கும் தொடர்பு இருக்கு, சூர்யாவை இதுல சேர்த்திட முடியுமா? ஆஸ்திரேலியால இருந்து தகவல் வருது அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு பெரிய அசிங்கம் இல்லையா? இது இந்தியாவுக்கு இது கேவலம் இல்லையா? நீ தூங்கிட்டா இருந்த இத்தனை வருஷமா? விசாரணைக்கு முன்னதாகவே சங்கிகள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற அடிப்படையில இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலா வந்து பேட்டி கொடுத்து காமெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம பெருசா பொருட்படுத்த தேவையில்லை. மாரிதாஸ் வந்து பெரிய அறிவாளி வெண்ண மாதிரியே பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம சிரிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். அவர் ஏற்கனவே குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டு சேர்த்துறாங்க இல்லையா? அதுதான் தப்பு. இன்னைக்கு பிஜேபியில பாத்தீங்கன்னா பல கேஸ்ல உள்ளவன் எல்லாருமே பிஜேபியில போய் சேர்றாங்க இல்லையா? அதுதான் தப்பு. நெவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் சையது முகமது அவர்கள். சார் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் ஜஸ்டின். சிறப்பு சார். அதாவது ஜாஃபர் சாதிக் இந்த விஷயம் எல்லாராலையும் விவாதிக்கப்பட்டு வருது. பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஸ்ல உடனடியாக நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க. அதுவும் இந்த விஷயத்துல செய்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஜாஃபர் சாதிக் என்ற நபர் போதைப் பொருள், அதாவது சர்வதேச லெவல்ல மிகப்பெரிய டான் அப்படின்ற மாதிரியா தான் செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. அதற்போக நடிகர் அமீர் அவர்கள் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, போதைப் பொருள் ஒரு ஹராமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிலை விளக்கங்கள் வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல செய்தியாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அமீர் அவரை சார்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் மேலேயும் இவருக்கும் இதற்கு உடந்தை இருக்கு, அது எப்படி இந்த மாதிரிலாம் வந்து இருக்க முடியும், இவர் தான் எல்லாருக்கும் அறிமுகம் செய்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அமீர் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ இப்ப இந்த ஜாஃபர் சாதிக் அமீர் என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஜஸ்டின், அதாவது முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா நான் பதிவு செய்ய விரும்புறேன். போதை என்பது நம் நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய, நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுக்க ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த போதை. இந்த போதை சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு தனிநபருடைய வாழ்க்கையை மட்டும் பழிவாங்கக்கூடியதாக இல்லை. இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியது இந்த போதை. இந்த போதைக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை, மிகப்பெரிய ஒரு போரை தொடுத்து இந்த போதையை ஒழிக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கடமையாகவே இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த போதை பொருளை யார் கடத்தினாலும், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு முறை கேட்கறாங்க, ஒரு பெண் திருடிட்டாங்க, அப்ப கைவிட்டு போகும்போது சொன்னாங்க, இவங்க உயர்ந்த குலத்து பெண்ணாச்சே, இவங்களை எப்படி கைவிட்டலாமா அப்படின்னு சிபாரிசு போகுது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் இந்த தண்டனையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது அந்த மாதிரி இந்த விஷயத்துல யாராக இருந்தாலும் சரி, போதைப் பொருளை கடத்துபவர் யாராக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டியனாக இருந்தாலும், அல்லது அவர் இந்துவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவன் மனுஷனே கிடையாது ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த போதைக்கு பிறகு எவ்வளவு குடும்பங்கள் நாசமாகுது, எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், எத்தனை திருட்டுகள், எத்தனை வழக்குகள், எக்கச்சக்கமான குற்ற பின்னணிகளுக்கும் இந்த போதை தான் காரணம் அப்படிங்கிறதுல யாருக்கும் இருவேறு கருத்துக்கள் இருந்துட முடியாது. அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த போதையை கடத்தியவர்களை நான் தூக்குல போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். தூக்குல போடுங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த விஷயத்துல. எப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, இப்ப ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் போதைப் பொருள் கடத்தியதாக அவர் ஒரு மிகப்பெரிய ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சினிமால வந்துச்சு இல்லையா, விக்ரம் படத்துலதான் நினைக்கிறேன், அந்த கமலஹாசன் படத்துல கடைசியா சூர்யா வந்து மிகப்பெரிய ஒரு போதை கடத்தல் வியாபாரியாக நிறைய படங்கள் வந்துருச்சு. ட்ரக் மாஃபியா, அஜித் நடிச்ச பில்லா படம் கூட பாத்தீங்கன்னா போதைப் பொருளை தான் கடத்துவாங்க. டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நம்ம சினிமாக்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த சினிமாக்களை போல நிஜமாக இது நடந்திருக்கிறது என்பதாக இன்றைக்கு ஊடகங்களால் மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இது நடந்துதா, இது நடக்கலையா அப்படிங்கிறத ஒரு நாள்ல யாரும் சொல்லிட முடியாது. இப்ப ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவரு, அவர் ஒரு நபர் இத்தனாயிரம் கோடிகளுக்கு போதைப் பொருளை கடத்தி இருக்கிறார், அவர் ஒரு மிகப்பெரிய மாஃபியா மீடியா எல்லாம் சொல்லப்படுதுன்னா, நான் ஒரு சில கேள்விகளை முன்வைக்க விரும்புறேன். என்னன்னா, எப்பவுமே இந்த மாதிரியான
தொழிலை அதாவது இந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு பிளாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க என்னைக்குமே வெளியே தன்னை காட்டிக்கொள்ள மாட்டார்கள், வெளியே அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க, பொது நிகழ்ச்சிகளுக்கு போக மாட்டாங்க, மறைமுகமாக ஒரு நிழல் உலகிலேயே வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் அவர் என்ன பொருளை கடத்தினார், அது மருந்தா அல்லது அது போதையில எந்த மாதிரியான விஷயம், அது ரா மெட்டீரியலா கடத்தினாரா இல்ல உண்மையாவே உட்கொள்ளக்கூடிய போதை பொருளாகவே கடத்தினாரா, இது எந்த மாதிரி போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 2. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ரா மெட்டீரியலா இது போயிருக்கு அப்படின்னா அது மருந்துக்கு பயன்படுத்தலாம் அல்லது வேற சில விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம் அல்லது போதைக்கும் பயன்படுத்தலாம். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதை யார் வாங்கினது, இதை யார் உற்பத்தி செஞ்சது, இதை யார் அனுப்புனது, அனுப்புகிற போது இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு, இத்தனாயிரம் கோடிகளுக்கு போயிருக்கு, அதை ஆஸ்திரேலியால இருந்து கூப்பிட்டு சொன்ன பிறகுதான் நான் கைது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீடியோ வந்திருக்கு இல்லையா. அப்ப இத்தனை நாட்களாக அதற்கு கேரிங் ஃபார்வர்ட் இருக்குல்ல, இதை தூக்கிட்டு போனாங்க இல்லையா, இதுக்கு உடந்தையாக இருந்த சுங்கத்துறை அதிகாரிகள் யார், அவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார், இப்படிங்கிற மாதிரி ஒரு மிக நீண்ட ஒரு பட்டியலை எடுக்கணும். ஏன்னா இது ஒரு நபரால் செய்து விடக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா ஜஸ்டின்? இது ஒரு நபர் இதை செஞ்சிட முடியுமா? இவ்வளவு பெரிய கடத்தல உலக நாடுகளுக்கு, உலக முழுக்க ஒரு இவ்வளவு ஆயிரக்கணக்குல போதைப் பொருள் சப்ளை பண்றாங்க டன் கணக்குல அப்படின்னா அது ஒரு நபர்னால செஞ்சிட முடியாது. அப்படியே ஒரு நபர் செய்யறாருன்னு சொன்னா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அது மிகப்பெரிய கேவலம். இத்தனை வருஷமா ஒருத்தன் கடத்தியிருக்கான், நீ தூங்கிட்டா இருந்த இத்தனை வருஷமா, ஒரு சரி உனக்கு சின்ன சின்ன பேக்கெட்ல மறைச்சு போகுது அப்படின்னா எத்தனை பேக்கெட்டா அது போயிருக்கும், ஒரு மூட்டைக்குள்ள ஒரு சின்ன பேக்கெட்டா போயிருக்கு, இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு யாராவது கேட்டா, அப்ப நான் கேட்கிறேன், அப்ப எத்தனை மூட்டைகள் போயிருக்கு இது வரைக்கும், இவ்வளவும் ஸ்கேனிங், இன்னைக்கு எத்தனையோ டெக்னாலஜிஸ் இருக்கு, ஸ்கிரீனிங்க்கு எத்தனையோ மெஷின்கள், எத்தனையோ இயந்திரங்கள் இருக்கு, அப்ப இவ்வளவு பொருட்கள் போகிற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இப்ப நான் சொல்ல வந்தது போதைப் பொருள் போகவே இல்லை, ஜாஃபர் சாதிக் ஒரு நிரபராதி, அப்படி நான் இப்ப பேச வரல. நான் பேச வர்றது என்னன்னா, இந்த விஷயத்தை ஒரு தனிநபர் செய்துவிட முடியாது, இதற்கு மிகப்பெரிய ஒரு கேங் இருக்கணும். அந்த கேங் சாதாரண கேங்காக இருந்துட முடியாது, ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் படைத்த இன்ஃபுளுயன்ஸான கேங்காக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம சாதாரணமான ஒரு விஷயத்த, ஒரு சும்மா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ரேஷன் அரிசியை கடத்துறதுக்கு கேரளாக்கு கடத்தணும்னா முடியாது, ஆனா சாதாரண ஆள்னால முடியாது, ஆனா ஒரு கவுன்சிலர் நினைச்சா கடத்திடலாம். ஒரு மணல், நீங்களே யோசிச்சு பாருங்க, இது யாரு கடத்துவா? மணல் யார் கடத்திட்டு இருக்கிறா? வேற சில கனிம வளங்களை கடத்துவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப டெல்லியில வச்சு இது நடக்குது அப்படின்னா இது யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இதெல்லாம் கிளியரன்ஸ் ஆச்சு, அதற்கு பின்னால் யாருக்கெல்லாம் கமிஷன் போயிருக்கு அப்படிங்கிற முழு விபரத்தையும் எடுத்து அவனுக்கு இவனுக்குன்னு குறைந்தபட்சமாக தண்டனை எல்லாம் வழங்காம இதுல யாரெல்லாம் பங்காற்றி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் தூக்குல தொங்க விடணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. ஒண்ணு. ரெண்டாவது, இதை விசாரணை செய்து மிக தெளிவாக அறிக்கை அரசு எப்படியும் தாக்கல் செய்யும். மிக தெளிவாக யாரு இதெல்லாம் யார் பண்ணனா, இது எத்தனையெல்லாம் போயிருக்கு, தனியே ஒரு நபர் மீது பழி சுமத்தி விட முடியாது. இந்த விஷயத்துல யாரெல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கு. இப்ப ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தரை நம்ம குற்றவாளியாக நாம இன்னைக்கு பாக்குறோம். அந்த குற்றவாளியாக பார்க்கிற போது ஒருவேளை ஜாஃபர் சாதிக்கு ஒரு பாஸ் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அந்த பாஸ் ஒரு கிறிஸ்டினாவோ அல்லது இந்துவாவோ அல்லது முஸ்லீமாவோ யாரோ இருந்துட்டு போட்டோம், அப்ப எல்லாம் என்ன செய்ய போறீங்க, அவனுக்கு ஒரு பாஸ் இருக்குது, அவனுக்கு ஒரு பாஸ் இருக்குன்னு இப்படி நகர்ந்தால் என்ன இருக்கு உள்ள, எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கறதெல்லாம் விசாரணையில் தானே தெரியும். இப்ப விசாரணைக்கு முன்னதாகவே இவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சினிமா படத்தை கற்பனையில வச்சுக்கிட்டு இது மாதிரிதான் இங்க நடந்திருக்கும்னு பேசுறது ஆகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத நான் தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். இந்த விஷயத்துல நான் சொல்ல வர்றதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை விசாரணை செய்து ஒட்டுமொத்த கேங்கையும் நீங்க புடிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஒட்டுமொத்த கேங்கையும் தான் பிடிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இங்க இருந்துட்டு ஜாஃபர் சாதிக் அந்த டீ கடையில டீ குடிச்சாரு அதனால அந்த டீ கடைக்காரனுக்கு தொடர்பு இருக்கு, ஜாஃபர் சாதிக் இந்த இடத்துல இப்படி பண்ணாரு அதனால இவனுக்கு தொடர்பு இருக்கு, அதனால அவன் ஜாஃபர் சாதிக் கூட வெற்றிமாறன் போட்டோ எடுத்திருக்காரு அதனால வெற்றிமாறனுக்கு தொடர்பு இருக்கு, விஜய் சேதுபதிக்கு தொடர்பு இருக்கு. இன்னும் பாருங்க, சங்கிகள் வார வாரம் ஒவ்வொரு வீடியோ எடுத்துட்டு வருவான். யாரெல்லாம் சங்கிகளுக்கு எதிராக செருப்படி கொடுக்கிறார்களோ திரைப்படத்துல அவங்க எல்லாத்தையும் கோத்து விடுறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் நீங்க சீமான் அவர்கள் சொல்லி இதை போல காமெடியா பார்த்துட்டு கடந்து போயிடணுமோ தவிர இதுல நம்ம சீரியஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அமீரை கோத்து விடணும்னு ட்ரை பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அமீர்
இவ்வளவு 1000 கோடிகளுக்கு கடத்துபவராகவோ அல்லது கடத்தல் நபருக்கு தொடர்புடையவராகவோ, அதாவது நேரடியாக அந்த கடத்தல் தொழிலுக்கு தொடர்புடையவராகவோ இருந்திருந்தால் இந்த ஞானவேல் ராஜாங்க சொல்லப்படக்கூடிய ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் அந்த படத்துக்கு வர வேண்டிய பணத்தை 2 கோடி 3 கோடி 4 கோடி வரணுங்கிறதுக்காக கேஸ் போட்டு இத்தனை வருஷமா போராடிட்டு இருப்பாங்களா சொல்லுங்க? சரி, அப்ப இத்தனை 1000 கோடிகள் ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னா அவர் எத்தனை திரைப்படங்களை தயாரித்து அதுல சம்பாதிச்சிருக்கலாம்? நான் கேட்கறது அமீர்கிட்ட தொடர்பு இருக்கு, அமீர்கிட்ட தொடர்புக்குன்னு சொல்றீங்க. அதாவது மனிதர்கள் இந்த உலகத்துல எல்லாருக்கும் தொடர்புடையவங்களா தான் இருப்பாங்க. அதானி ஏர்போர்ட்ல நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குறவங்களும் கூகுள் பண்ணி பாருங்க. அதானி துறைமுகத்துல எத்தனாயிரம் கோடிகளுக்கு போதைப் பொருள் அகப்பட்டு இருக்கிறது, எத்தனாயிரம் கோடி மதிப்பிலான பொருட்கள் பிடிக்கப்பட்டு இருக்கிறது, கடத்தப்பட்டு இருக்கிறது, இதெல்லாம் கூகுள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சரி, இப்ப அதானிக்கு இதுல தொடர்பு இருக்குன்னு மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அப்ப அதானிக்கு தொடர்பு இருக்குன்னா அதானி கூட பிளைட்ல போனவங்களுக்கு எல்லாம் இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்லிட முடியுமா? அதானிக்கு 1000 கம்பெனிஸ் இருக்கும். அந்த 1000 கம்பெனிஸ் வெவ்வேறு செக்டார்ஸ்ல இருக்கும். இந்த ஒரு விஷயத்திற்காக வேண்டி அந்த எல்லா செக்டரும் இருக்கிறவங்களும் இதுக்கு உடந்தைன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? இப்ப உண்மையாகவே ஜாஃபர் சாதிக் இந்த தவறை செய்திருந்தாலும், அப்படி இருந்தாலும் இவர்களுக்கும் அதுல தொடர்பு இருக்குன்னு சொல்லி சங்கிகள் தன்னுடைய அரிப்பை என்ன செய்யறாங்க, அப்பப்ப சொரிஞ்சு அவங்க தீர்த்துக்கலன்னா அவங்களுக்கு ஆத்திரம் அடங்குறது இல்லை. அதனால இதுல எப்படியாவது அவன் பாருங்க, ஒரு வீடியோல தெளிவா பேசுறான் பாருங்க. ஒருத்தன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு மாரிதாஸ் தான், இங்க பாரு நீ சமூகத்துக்கு கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தில்ல, இனிமேல் நீ கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப இவனுக்கு போதைப் பொருள் கடத்துனது வலிக்கல, அவனுக்கு சமூகத்துக்குள்ள அமீர் கருத்து சொன்னதுதான் அவருக்கு வலிக்குதுன்னா இவனோட காழ்ப்புணர்ச்சி எப்படி வெளிப்படுது பாத்தீங்களா வீடியோல? அதான் ஜஸ்ட் அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப சங்கிகள் காமெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கடந்து போயிடணும். சங்கிகள் சார்ந்த ஊடகங்கள் அமீர் வரிசையா வருவாங்க. இனி யாரு நம்ம அவர்களுக்கு எதிராக, சாதியத்திற்கு எதிராக படம் எடுக்கக்கூடிய எல்லா டைரக்டர்ஸ், எல்லா ப்ரொடியூசர்ஸ், எல்லா நடிகர்கள் எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி தான் வருவாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீ ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் தொடர்பு இருக்குன்னு சொன்னா, சரி அமீருக்கும் சூர்யாவுக்கும் தொடர்பு இருக்கு, சூர்யாவை இதுல சேர்த்திட முடியுமா? இப்ப சூர்யா ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தால், முஸ்லீமா கூட வேண்டாம், சூர்யா இப்ப சங்கிகளுக்கு எதிராக இருந்திருந்தால் அதை கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பாருங்க, சூர்யாவுக்கும் அமீருக்கும் தொடர்பு இருக்கு, அதனாலதான் ரோலக்ஸ் படத்துல உண்மையாகவே சூர்யா இந்த படத்துல நடிக்கும் போது அவருக்கு அந்த கதாபாத்திரத்தின் மீது மிகுந்த ஆவல் ஏற்பட்டு அந்த கதாபாத்திரமாகவே நிஜமாகவே அவர் மாறிவிட்டாருன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி யார் மேல வேணாலும் எப்படி வேண்டுமானாலும் பழி போடலாம். நான் சொல்லக்கூடியது, விசாரணை மிக தெளிவாக நடத்த வேண்டும். அந்த விசாரணையில் மிகப்பெரிய ஒரு கேங் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். மிகப்பெரிய கேங் இருக்கு. அந்த கேங் யாரு, அதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தால், எத்தனை சுங்கத்துறை அதிகாரிகள் அதில் இருந்தாங்க, எத்தனை அரசியல்வாதிகள் அதில் இருந்தாங்க, எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படிங்கறத எல்லாம் நீங்க என்ன செய்யணும், யாருடைய இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சு இது கடத்துறதுக்கு, இதெல்லாம் இந்தியாவை விட்டு வெளியேறி ஆஸ்திரேலியால இருந்து தகவல் வருது அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு பெரிய அசிங்கம் இல்லையாது? இந்தியாவுக்கு இது கேவலம் இல்லையா? அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், முற்றிலுமாக இதை விசாரணை செய்து கண்டுபிடித்து ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் தண்டனை வழங்கணும். அதே போல உண்மையாகவே ஜாஃபர் சாதிக் மீது குற்றம் இருக்கிறதா அல்லது குற்றம் இல்லையா அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்கு என்ன செய்யணும், கோர்ட் டைம் கொடுக்கும், சட்டம் இடம் கொடுக்கும், அதிகாரிகள் விசாரணையில டைம் தருவான். ஆனா இந்த மீடியாக்காரனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஏதாவது ஒண்ணுன்னா போதும், கோர்ட்டை விட அதிகமாக தீர்ப்பு சொல்வது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீடியாக்கள் தான். சோ இந்த மீடியாக்களில் வரக்கூடியது மிகுந்த ஒரு அவர் சார்ந்து இருக்கிற குடும்பத்தார்களுக்கு, அவருடைய சொந்த பந்தங்களுக்கு, அவருடைய மனைவி மக்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய வழியை ஏற்படும். அதுல ஒருவேளை சில நேரத்துல நியாயம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது இருக்கலாம், எதையுமே நம்ம எல்லாமே இப்படித்தான் அப்படின்னு பாத்திர முடியாது. ஏன்னா 30 வருஷம் கழிச்சு போன வாரம் ஒருத்தர் வெளியே வந்திருக்காரு, எந்த குற்றமும் இவர் மீது நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லி 30 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காரு வயசான காலத்துல. அப்ப நீதி என்பது எப்ப கிடைக்கும், இல்ல உண்மையாவே இது நடந்திருக்கா, இது நடக்கலையா, இதெல்லாம் விசாரணையில தான் தெரியுமே தவிர, விசாரணைக்கு முன்னதாகவே சங்கிகள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற அடிப்படையில இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலா பேட்டி கொடுத்து காமெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க.
அதை நம்ம பெருசா பொருட்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், அதே போல இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் ஒரு மீட்டிங்ல ஓப்பனாவே சொல்றாரு, திமுகவை சேர்ந்த ஒரு பிரமுகர் போதை விவகாரத்துல வந்து சீக்கிரம் சிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இது முன்கூட்டியே பாஜகவை சேர்ந்த அனைவருக்கும் தெரிஞ்சு ஒருவேளை திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டதா அப்படின்றத சந்தேகம் வந்து இருக்குதுங்களா? இல்ல, அதான் ஜஸ்டின், இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த நாட்டுல ஒரு சிக்கல் இருக்கு, பெரிய சிக்கல் இருக்கு. உண்மையான குற்றவாளிகளை விட்டுருவாங்க, தனக்கு தேவையான குற்றவாளிகளை பிடிப்பார்கள். உண்மையான குற்றவாளிகளை விட்டு விடுவார்கள், தனக்கு ஆதாயமாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளை விட்டு விடுவார்கள் சுதந்திரமாக. தனக்கு தேவையில்லாத, தனக்கு எதிரான குற்றவாளிகளை பிடிப்பார்கள். சில நேரத்தில் நிரபராதிகளையும் பிடிப்பார்கள். இது அரசியல் பழிவாங்கலா, அல்லது இப்ப இந்த மாநாடு படத்துல வந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பையனை ஒரு போலீஸ் தயார் பண்ணி நீ தான் சிஎம் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கதையாக இந்த ஜாஃபர் சாதிக்கை பிளான் பண்ணி சிக்க வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கோணமும் நாம் பார்க்க வேண்டிய காலத்தின் அவசியம் இருக்கிறது. அதனால கொஞ்சம் நம்ம அதுல நிதானிச்சு வழக்கு எப்படி போகுது, வழக்கறிஞர்கள் எப்படி இந்த கேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, விசாரணை எப்படி போகுது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா இதை பத்தி நம்ம பேசணும். அது வரைக்கும் இதை பேசாம இருப்பதுதான் நல்லது. ஆனால் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறோம், நிரபராதியாக இருந்தால் அவர் காப்பாற்றப்பட வேண்டும். அவர் மீது அவதூறு இப்படி அவசரப்பட்டு சுமத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். ஆனால் அவர் குற்றவாளியாக இருந்தால் தூக்கில போடுங்கிறத நம்ம சொல்றோம். அது எவனா இருந்தாலும் சரி. ஏன்னா போதைப் பொருள் கடத்துவதை ஒருபோதும் இஸ்லாம் ஆதரிக்காது. அதை சாதாரண தவறென்றும் சொல்லியது கிடையாது. மிகப்பெரிய குற்றத்தின் உச்சமாகத்தான் இஸ்லாம் அதை வைத்திருக்கிறது. அதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய. அந்த ஜாஃபர் சாதிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அமீர் அவர்களை தான் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டே வராங்க சார். அதற்கு ஏற்றாற் போல அமீர் அவர்களும் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கிட்டத்தட்ட ஒரு தடவை அறிக்கை விட்டாரு, இன்னொன்னு நேர்லயே வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு. இப்ப இதன் மூலியமாக அமீர் அவர்கள் என்ன, அதாவது என் சைடு தப்பு இல்லை, இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா விசாரிக்கணும், விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அமீர் தரப்புல இருந்து இதே விஷயம் தான் சொல்றாங்க. ஆனா அதுல பயமும் பதட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்கு பயமும் பதட்டமும் இருக்கு? அமீருக்கு சொல்றேன். அமீரோட இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா தெரியும். அதாவது இங்க பாருங்க, எவ்வளவு கேவலமான உலகமா இருக்குன்னு பாருங்க. பருத்தி வீரன் படத்துல அந்த இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய சண்டை போச்சு. அப்ப ஞானவேல் ராஜா வந்து கொஞ்சம் திமிரா வாய் பேசினாரு. அதை வந்து அமீர் கூட பெருசா கண்டிக்கல, மக்கள் கண்டிச்சாங்க, நிறைய இயக்குனர்கள் கண்டிச்சாங்க, நிறைய அந்த துறை சார்ந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் கண்டிச்சாங்க. அதுக்கப்புறம் பேக் அடிச்சாங்க. இப்ப அந்த ஞானவேல் ராஜாவினுடைய மனைவின்னு நினைக்கிறேன், அவங்க ட்விட்டர்ல வந்து இறைவன் மிகப்பெரியவன் என்று ஒரு பதிவை போட்டு இவரை கிண்டல் அடிச்சதாக சொன்னாங்க. நான் பார்க்கல. இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் ஒரு சோதனையில் ஆட்படுகிற போது அவனை நக்கல் நையாண்டி பண்றது இருக்கு இல்லையா, ரொம்ப ஒரு மிருகத்தனமான ஒரு செயலாக நான் இதை பாக்குறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜாஃபர் சாதிக்கா அமீரை கூட விட்டுருவோம், அமீருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நல்லா பாருங்க, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவனை திடீரென்று போலீஸ் கைது பண்ணிட்டு போகுது. மனைவிக்கு ஒண்ணுமே புரியல. என் கணவன் சத்தம் இல்லாம இருப்பாரு, வேலை விட்டா வீட்டுக்கு வந்துருவாரு, வீட்டை விட்டா வேலைக்கு போயிடுவாரு, யார் ஒம்புதும்புக்கும் போனது கிடையாது. என்ன ஆச்சுன்னு மனைவிக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் மனைவி போய் விசாரிக்க போகும்போதுதான் தெரியுது, இல்லம்மா உன் கணவர் வந்து நைட் ஆனா திருட போயிடுறாரு, திருட்டு தொழில் பண்ணிட்டு இருக்காரு, இத்தனை வீட்டுல இவர் திருடி இருக்காரு அப்படின்னு சொல்லி மனைவிக்கு சொல்றாங்க. அப்ப மனைவி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா அது, என் கணவரை திருடன்னு சொல்றியா அப்படின்னு நம்ப வேணாமான்னு ஒன்னும் புரியல. இப்ப வந்து அந்த மனைவிக்கு வந்து எந்த இடத்துலயும் ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆனா இத்தனை வருஷம் கூட தான் இருந்திருக்கான், இத்தனை நாள் கூட தான் வாழ்ந்திருக்கான். கணவனுக்கு மனைவிதான் முதல், அதாவது எப்படி சொல்றது, முதல் நெருக்கமான உறவு என்று சொன்னால் மனைவி தான். ஆனால் அந்த மனைவிக்கு இது தெரியல. அப்புறம் எல்லாம் தெரியுது, தீர்ப்பு கொடுக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய கணவன் திருடன் என்பதை ஒப்புக்கொண்டு மனைவி வேதனையோடு பிரிந்து செல்கிறார். அப்ப ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இது தெரிய மாட்டேங்குது. ஒரு தொழில் பண்ற இடத்துல, இப்ப காஃபி ஷாப் வச்சிருக்கிறாரு, போட்டோ வச்சிருக்காங்க, அந்த இன்டர்வியூல ஜாஃபரை நண்பருங்கிறாரு, ஜாஃபர் ரிலேட்டிவ்னு சொல்றாங்க. அப்புறம் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ், கேவலமான மொக்க பாயிண்ட். மாரிதாஸ் வந்து பெரிய அறிவாளி வெண்ண மாதிரியே பேசுவான். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த இதுதான் இந்த கம்பெனி கீழே இந்த கம்பெனி வருது, இந்த கம்பெனி கீழே இவர் வருது, அந்த கம்பெனி கீழே அது வருது, இது வருது, வெப்சைட் எடுத்து இது பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுல என்னப்பா நீ கண்டுபிடிச்ச, அதுல என்ன ஆதாரம் தான் இருக்கு அந்த வீடியோல? ஒண்ணுமே கிடையாது.
ஆனா அதை பெரிய கிரைம் புலனாய்வு புலி மாதிரியே வந்து என்ன செய்வான் அப்படின்னா பேசுவான். ஸோ அதெல்லாம் நம்ம சிரிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். அது பெருசா அது யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவரு உண்மையாவே குற்றவாளியாக இல்லையா அப்படிங்கிறத அந்த நீண்ட நெடிய விசாரணைக்கு பிறகு தெரியும். தவறு செய்தவரா, அல்லது தவறுக்கு உடந்தையாக உள்ளபவரா, அல்லது தவறு செய்ய தூண்டியவரா, அல்லது தவறுக்கு இந்த குற்றத்திற்கு பின்னணியில் இருந்து இயங்குபவரா, அல்லது இவருக்கு தெரியாமலே இவரோட ஐ கோட்ல இவரோட லைசன்ஸ்ல வேற யாராவது ஸ்டஃப் பண்ணி மாத்தி அனுப்பிட்டாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு விசாரணைக்கு பிறகு ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் அவங்க குடும்பத்தார்களைய யாரும் காயப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல, அவங்களுக்கே இன்னும் ஒண்ணுமே புரியாது. எடுத்த உடனே மீடியாவுக்கு கண்டென்ட் வேணும், தம்ப்நெயில் வேணுங்கிறதுக்காக ரோலக்ஸ், மாஃபியா, கடத்தல் கும்பல் என்னெல்லாமோ வருது. பட் நான் இது எதையுமே நான் என்ன சொல்றேன்னா, எதுவாக இருப்பினும் விசாரணைக்கு பிறகு நீங்க எல்லாருமே திட்டுங்க, நீங்க எல்லாருமே நியூஸ் போடுங்க, தூக்குல போடுங்க, செருப்பால் அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் விசாரணையின் பிறகு நேர்மையான உண்மையான நல்ல விசாரணைக்கு பிறகு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லும் இல்லையா, அதுக்கு பிறகு பண்ணுங்கல்ல சார். அதே போல அமீருக்கு அடுத்தபடியாக, அதாவது அதுக்கு ஈக்குவலாவே சொல்லலாம், திமுக மீதும் ஒரு குற்றம் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு திமுகவில் இருக்கிற ஒரு உறுப்பினர். இந்த சம்பவம் அறிஞ்ச உடனே துரைமுருகன் அவர்கள் வந்து தன்னுடைய இந்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ஜாஃபரை வந்து நீக்கம் செய்கிறாரு. இப்படி பார்க்குறப்ப இந்த பிரச்சனை ஒருவேளை அமீருக்காக செய்யப்பட்டதா இல்ல அரசியல் ஆதாயத்துக்காக திமுகவிற்காக செய்யப்பட்டதா? இல்ல இது அப்படி பாத்திர முடியாது. அதாவது இப்ப வந்து திமுகல வந்து இப்ப ஜாஃபர் சாதிக் இருக்கிறாரு அப்படின்னா அது திமுகவினுடைய தப்பு கிடையாது. இப்ப ஜாஃபர் சாதிக்கு விட்டுருவோம். ஒரு குற்றவாளி ஒரு கட்சியில சேர்றாரு, அவர் ஏற்கனவே குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டு சேர்த்துறாங்க இல்லையா, அதுதான் தப்பு. இன்னைக்கு பிஜேபியில பாத்தீங்கன்னா ரவுடி, உங்களுக்கு தெரியும்ல, பல வழக்குகளில் சிக்கியுள்ளவர்கள், வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக முயல்பவர்கள், பல கேஸ்ல உள்ளவங்க எல்லாருமே பிஜேபியில போய் சேர்றாங்க இல்லையா, அதுதான் தப்பு. ஆனா இவர் மேல எந்த குற்றமும் இல்லை, இதுவரையிலும் இல்லை, அதனால நம்பி சேர்த்துறோம். ஒரு நம்பிக்கை தானே. அதுக்கு பிறகு குற்றம் சுமத்தப்படுகிற போது உடனடியாக நீக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? யாருக்காவது ஞானம் இருக்குமா? இவர் இந்த மாதிரி தொழில் பண்றாரு, இவர் வந்து இந்த மாதிரி இது பண்றாரு, இவர் சிக்குவாரு அப்படிங்கிற ஞானம் எல்லாம் யாருக்கும் உதிச்சிடாது இல்லையா. என்ன பண்ண முடியும்? கட்சியில வந்து 1 கோடி பேர் இருப்பாங்க. அதுல யாரு திருடன், யாரு பிளேடு போடுறான், யாரு வந்து கஞ்சா விற்கிறான், யாரு இது பண்றான் அப்படிங்கிறதெல்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது. மாட்டுகிற போதுதான் தெரியும். மாட்டின உடனே கட்சியை விட்டு தூக்குறாங்க, அவ்வளவுதானே தவிர இது மாதிரி எல்லாம் அது வந்து திமுக வந்து காயப்படுத்தணும், திமுகவை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இவங்க வந்து இன்னைக்கு மீடியால வந்து மிக கேவலமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க. இப்ப இந்த ஜாஃபர் சாதிக் பிரச்சனைனால திமுகவிற்கு சரிவுன்னு எடுத்துக்கலாமா இல்ல ஒரு களங்கம்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அதாவது அரசியல் வேற, இது வேற, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை வந்து அரசியல் படுத்துறதுக்காக சில பேர் மீட்டிங்ல பேசிக்கிட்டு மீடியால பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்க போறது இல்லை. இது வந்து இந்த நாட்டுல புதுசா நடந்த தப்பும் இல்லை, இது மாதிரி வேற ஆட்கள் யாரும் செய்யாமல் இருந்ததும் இல்லை அப்படின்னு சொன்னா வேணா நம்ம இதை வந்து பெருசா பார்க்கலாம். இது நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் அப்படின்னு அந்த பட்டியலை முதல்ல அரசு வந்து வெளியிடணும். போதைப் பொருள்ல ஹெராயினா என்னெல்லாமோ பேர் சொல்றாங்க, அது மட்டும்தான் போதையா அப்படின்னா கிடையாது. சாராயமும் போதை தானே, இந்த மதுவும் போதை தானே, அதையே அரசு நடத்திட்டு இருக்கு. இது அதை விட பெரிய கேவலம் இல்லையா? அப்ப வந்து எல்லாத்தையும் நிறுத்தணும். போதைகள் ஒட்டுமொத்தமாக போதை இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும். அப்பதான் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் ஒரு நல்ல இளைஞர்களாக நல்ல தலைமுறையாக வருவார்கள். அதே போல போதை மருந்து விவகாரம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து பிடிக்கப்பட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக இதுவரை பிடிக்கப்பட்ட இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் தான் மிக அதிக அளவு பிடிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய செயல்பாடுகள் ஏன் குஜராத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு சார்? குஜராத்தில் அதிகமாக பிடிபடுது அப்படின்னா குஜராத்தில் அதிகமாக கடத்துறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் குஜராத்தில் பிடிபடுது. பிடிபடுறதே அதிகமாக தெரிஞ்சா இப்போ கடத்துறது எவ்வளவு இருக்கும், பிடிபடாமல் வெளியே போறது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுங்க. அதானி துறைமுகம் இந்த மாதிரியான பல இடங்களில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து ஒரு ஆள்னால செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கு. அந்த பின்னணியை கண்டுபிடிக்கிறது தான் அரசினுடைய வேலை. அதை கண்டுபிடிப்பாங்களா இல்ல அதை மூடி மறைப்பாங்களா அப்படிங்கிறது நான் உங்களுக்கே தெரியும். மக்கள் அதை உற்று கவனிப்பாங்க, பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் சார். அதே போல அந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் பல வகையான தொழில்களை வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறதாக பல டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்துட்டு இவர் இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்காரு, இந்த தொழில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரசைவாக்கத்தில் இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இந்த இடத்துல இருக்குது, இதோடைய கூட்டாளிகள் பேருன்னு சொல்லிட்டு அமீர்,
அப்துல் பாசித்து, இன்னும் 2-3 பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாசிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு பாருங்க இவங்களுக்கு தான் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் குறிப்பாக இப்போ சமீபத்தில் வந்து அமீர் அவர்கள் ஒரு காஃபி ஷாப் வந்து ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு போதைப் பொருள் விற்பனை மூலியமாக கிடைக்கப்பட்ட அமௌண்ட்ல தான் வந்து அவர் நிதி உதவி செஞ்சிருக்கிறாரு, அதை தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அமீருக்கு இதற்கு முழு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காஃபி ஷாப் விஷயத்திலையும் வந்து கொண்டு வராங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பல்லாயிரம் கோடியை உங்ககிட்ட ஒருத்தன் கொடுக்குறான்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு லாபம் வருது, நீங்க என்ன செய்வீங்க ஜஸ்டின்? 10,000 கோடி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்களா? ஒரு ஒரு 2000 கோடி உங்களுக்கு இருக்கு, என்ன பண்ணுவீங்க? 2000 கோடிக்கு என்ன பண்ணுவீங்க? டீ கடை வைப்பீங்களா? டீ கடை வைப்பீங்களா? வைப்பீங்களா? டீ கடை நினைச்சு பாப்பீங்க? டீ கடை பத்தி, காஃபி ஷாப் பத்தி நினைச்சு பாப்பீங்க? ரெஸ்டாரண்ட் பத்தி நினைச்சு பாப்பீங்களா? முடியாது இல்லையா? ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும்? 50 லட்சம் ஆகும். சரி, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டை போட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஓனரு சம்பாரிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறது நியாயமான வருமானம் இல்லையா? அப்ப பணம் ஜாஃபர் சாதிக்கு எந்த பணத்தை கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாருன்னு அவர் மனசாட்சிக்கு மட்டும் தானே தெரியும். இவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்பான்சர் அல்லது ஒரு பார்ட்னர், எப்படி வேணா எடுத்துக்கலாம். என்ன பார்ட்னரே வச்சுட்டு போங்களேன். இப்ப பார்ட்னரை கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாரு? நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு சாராய கடை தொடங்கலாம், ஒரு பார் தொடங்கலாம், ஒரு டிஸ்கோ தொடங்கலாம், டிஸ்கோத்தா அது என்ன அந்த மாதிரி பப்பு தொடங்கலாம், இப்படியா சொன்னாரு? முறையா ஒரு சாப்பாட்டு தொழில், ஒரு சின்ன தொழில், 2000 கோடி வச்சிருக்கிறோம், சின்ன தொழில் தானே. அப்படின்னா இவ்வளோ சின்ன தொழிலுக்கு யாராவது இறங்குவாங்களா? அப்ப அமீர் வந்து நியாயமா இந்த சினிமா துறையில இழந்தது, நிறைய லைஃப் இழந்திருக்காரு, டைம் இழந்திருக்காங்க. ஸோ அதையெல்லாம் மீட்கிறதுக்கு ஒரு வருமானம்னு ஒண்ணு வேணும் இல்லையா? சரி, அந்த வருமானத்திற்காக ஒரு நியாயமான யாரையும் ஃபைனான்ஸ் வச்சிருக்கலாம், அல்லது வந்து இப்ப ஏமாத்திட்டு இருக்கிறானுங்கள வீடியோ பார்த்தா காசு அப்படின்னு சொல்லி பல்லாயிரம் கோடிகளை சுருட்டுறானுங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கலாம், இல்ல பல கோடிக்கு சினிமா எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஒரு டீ கடை போட்டு ஒரு காஃபி ஷாப் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து நீங்களே புரிஞ்சுக்கலாம். ரொம்ப பாவம், அவங்க ஒதுங்கி நம்ம எதுக்குடா இந்த வம்பு, நியாயமா சம்பாதிக்கலாம்னு நினைச்சுதான் காஃபி ஷாப் போட்டிருக்காங்க. அதை போய் இப்படி பழி சுமத்துறது வந்து நியாயமா இல்ல, லாஜிக்கே இல்ல. காஃபி ஷாப் போடுறவங்க வந்து மதுரையில தான் போடணுமா, சென்னையில தான் போடணுமா, ஏன் லண்டன்ல போட முடியாதா 2000 கோடி உள்ளவங்களுக்கு? அதனால ஜஸ்டின், வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசலாம் ஜஸ்டின், என்ன வேணாலும் கட் பண்ணி பேசலாம். தம்ப்நெயில்ல நம்ம செட் பண்றோம் பல வீடியோக்களுக்கு, எப்படி வேணாலும் போடலாம், வியூஸுக்காக என்ன வேணாலும் பேசலாம். அதெல்லாம் வந்து 2 நாள்ல மறைஞ்சு போயிடும். ஆனால் ஒருத்தர் மீது சுமத்தப்படுகிற அந்த பழி இருக்கு இல்லையா, அது மட்டும் உண்மையா இல்லைன்னா அவருடைய வேதனையும் அவங்க குடும்பத்தார்கள் படுகிற வேதனை இருக்கு இல்லையா, அது வந்து யாரெல்லாம் பழி சுமத்தினார்களோ அவர்களை அழித்து விடும் என்பது சத்தியம். இது நிச்சயமா அழிச்சிடும். இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இறைவன் அழகா சொல்றான், கேளுங்க. 2 விஷயம் இருக்கு. இறைவனுக்கு ஒரு மனிதன் இறைவனுக்கு செய்கிற பாவம் இருக்கு இல்லையா, அதை இறைவன் மன்னிச்சிருவான். ஏன்னா இறைவன் பெருந்தன்மையானவன், கருணையாளன். அவன் மன்னிச்சிருவான், போடா நீ மனுஷ பையதானே, நீ தப்பு பண்ணுவ. ஆனால் அந்த இறைவன் மன்னிக்காத தவறு ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தவறு செய்வதற்கு இல்லையா, அதை இறைவன் மன்னிக்கவே மாட்டான். அமீரனுடைய குடும்பம் எவ்வளவு காயப்பட்டிருக்கும், அவரை சார்ந்திருப்பவர்கள், அவரை சூழ்ந்திருப்பவர்கள், அவரை நேசிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் காயப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர் சங்கடப்பட்டிருப்பாங்க. சும்மா இந்த சங்கீக பேசுறதெல்லாம் வந்து நீங்க வந்து இப்படி கடந்தரலாம் நினைக்காதீங்க. அதாவது கண்டிப்பாக நிச்சயமாக உண்மை வெளியே வரும். அதுல பாருங்க, பல நபர்கள் மாட்டுவாங்க. அதே போல யார் மீது எந்த தவறும் செய்யாதவரின் மீது யாரெல்லாம் பழி சுமத்திட்டு கிடைச்சதுடா கேப், இந்த கேப்ல நம்ம கெடா வெட்டிடலாம் நினைச்சிட்டு அமீரினுடைய கொள்கைகளுக்கு எதிராக, அமீர் பேசிய பேச்சுக்களுக்கு எதிராக, அமீருடைய சிந்தனைகளுக்கு எதிராக யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே மண்ணை கவ்வாங்க. அதுல மாற்றுக்கிறது இல்லை சார். அதே போல இறுதியாக ஒரு கேள்வி, அமீர் அவர்கள் வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் திரைத்துறையில மட்டும் இல்லாம பொதுவாகவே பார்க்கப்பட்டது. அவர் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லுவாரு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு, நல்ல ஒரு முன்னெடுப்புகளை வந்து கொண்டு போய் நேர்வழிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் அவரை வந்து ஒரு பார்வை இருந்தது. ஞானவேல் ராஜா விஷயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே அமீர் பக்கம் தான் நின்னாங்க. இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறமாக அமீர் அவர்கள் பொது இடங்கள்லையோ இல்ல அவர் துறை சார்ந்து இருக்கிறவங்களோ அவரை வந்து புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நிறைய இருக்கு. இதைத்தான் நான் சொல்றேன். ஒரு மனிதனை, அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து ஒரு பெண்ணை விபச்சாரி என்று 2 பேர் பட்டம் கட்டிட்டான்னா அந்த பெண்ணு விபச்சாரி என்று ஊர் முழுக்க பேர் வந்துடும். 2 பேர் சாதாரணமா ரோட்ல போகும்போது இவ விபச்சாரின்னு சொல்லிருக்கலாம். இல்லாது ஒரு ஆண் சர்வசாதாரணமாக இவ வந்து இவன் கூட தொடர்புல இருக்கா, அல்லது இவன் எங்கூட தொடர்புல இருந்தா
இந்த மாதிரி எதையாவது ஒன்ன போற போக்குல பேசிட்டு போயிட்டா அவள் விபச்சாரியாகவே பார்க்கப்படுவாள். அவ வந்து கற்பை நிரூபிக்கணும்னா எவ்வளவு பெரிய வேலை செய்யணும் தெரியுமா? நிரூபிக்க முடியுமா? முடியாது. அப்ப அதே போலதான் இன்னைக்கு அமீருடைய விஷயத்திலயும் அதேதான். அதாவது அமீரின் மீது ஏற்பட்டு இருக்கிற இந்த களங்கம் என்பது ரொம்ப மிகப்பெரிய வருத்தத்திற்குரியதுதான். அவர் அதிலிருந்து மீண்டு வருவது என்பது இனி நடக்கக்கூடிய விசாரணைகளில் தான் இருக்கிறதோ தவிர, நியாயமான உண்மையான விசாரணைகள் நடந்து உண்மையான குற்றவாளிகள் யாரெல்லாம் என்று லிஸ்ட் எடுத்து கைது பண்ணாங்களா ஒழிய இந்த பழிங்கிறது சாதாரணமாக போயிடாது. அவருடைய கெரியர் போறதுக்கு வாய்ப்புகள்ல நிறைய உண்டு. அவருடைய ஒட்டுமொத்த கெரியரும் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இதையெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. ஏன்னா வந்து நடக்கிறது நடக்கட்டும், என்ன நடந்தாலும் பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அமீரெல்லாம். அந்த மாதிரி கேரக்டர் தான். அதை பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் பார்த்து. மிக்க நன்றி சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.